அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் from பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி. இது ஓர் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள்: வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற. ஒருவன் மேற்கொண்ட செயலில் வெற்றி பெறுவது என்பது அவன் மனதில் உள்ள உறுதியை மட்டுமே பொறுத்தது. மற்ற காரணங்கள் அனைத்தும் பிற்பாடு வரக்கூடியது, இரண்டாம் நிலையில் வரக்கூடியது. இந்த அற்புதமான குரலோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் கீ சேலஞ்ச் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட வினாக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகளை கொண்ட வினாக்களாக இருக்குது. ஸோ நம்ம அதை எந்தெந்த கொஸ்டின் கீ சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதோ ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீ சேலஞ்ச் செய்வதற்கான லாஸ்ட் டேட் இந்த மாதம் 30ஆம் தேதி, செப்டம்பர் 30 ஈவினிங் 5:45 PM. சரிங்களா? ஆன்லைனில் தான் பண்ணணும். போஸ்டல் மெயில் இதெல்லாம் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரைட். இப்போ எந்தெந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்பீங்க, எக்ஸாம் எழுதின கொஸ்டின் பேப்பர். அதில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அவங்க அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பரில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணும்போது கூட கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிறப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம எக்ஸாம் எழுதுனா நம்மளுடைய ஓன் கொஸ்டின் ஒன்று கையில் வச்சுருக்கோம் இல்லையா, மேனுவலில், அந்த கொஸ்டின் நம்பரை போட்டுறாங்க. அந்த கொஸ்டினை மென்ஷன் பண்ணக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரை தான் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் அங்கே அப்லோட் பண்ணதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ நான் கரெக்ஷன் சொல்ல போகிறேன். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணி கீ சேலஞ்ச் பண்ணுங்கள். ஓகே. இப்போது ஜிகேயை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 53. சரிங்களா? இப்போ ஜிகேயில் கொஸ்டின் நம்பர் 53 நம்ம எடுக்கிறோம். இப்போது காமனாக நம்ம கீ சேலஞ்ச் பண்ணுறதுங்கிறது நமக்குள்ள ரைட்ஸு. சரிங்களா? மற்றபடி அது சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி கிரியேட் பண்ணி அவங்க ஃபைனல் கீ செட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஆனால் நம்மளுடைய வாதத்தை, நம்மளுடைய கருத்துருவை அவங்களுக்கு அனுப்புறதுல, அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. சட்ட ரீதியான எந்த விதமான தப்புகளும் இல்லை. சரிங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 53. இந்த கொஸ்டின் நம்பர் 53க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள், அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? ஹூ ஃபவுண்டட் தி ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் இன் 1906? ஓகேவா? இதற்கான கொஸ்டின் லிசன் பண்ணுங்கள். கவாஜா சலிமுல்லா இவரும் வருவார். சர் ஆகா கான், இந்த பாருங்கள் ஏகே சரி சர் ஆகா கான். இந்த தெளிவாக இருக்கா? இந்த தமிழில் மொழிபெயர்ப்பு சரியாக இல்லை. ஸோ பட்டு இதில் சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ 53க்கு பாம்பே ஆப்ஷன் மட்டும்தான், அதாவது பி ஆப்ஷன் மட்டும்தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் ஆன்சர் சியும் சரிதான். சரிங்களா? இது ஸ்கூல் புக்ஸு, நெட்டு எல்லாத்துலேயுமே இது கிடைக்கிது. ஸோ 53க்கு பாம்பே போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விட்டுறலாம். யாராவது சி போட்டிருந்தீங்க அப்படின்னா சரிங்களா, நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நிச்சயமாக இதில் மாற்றமே இல்லை. இதுக்கு ப்ரூஃப் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 59. கொஸ்டின் நம்பர் 59 பாருங்கள் ஜிகேயில். இந்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் தான் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி தான் என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார். ஓகேவா? கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர். இங்கே மாநில அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும். பரவாயில்ல, வரல. ஸோ அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி. மத்திய அரசின் பிரதிநிதி தான். ஓகே தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. சரிங்களா? இப்போது மத்திய அரசுக்கு பிரதிநிதியாக இருக்கிறதுனால, சரிங்களா, அதாவது இந்த கொஸ்டின் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார். ஏனெனில் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 90% மேட்ச் ஆகுது. பட் இதில் நீங்கள் பாருங்கள், கூற்று ஏ சரி ஆர் தவறு. டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்க அந்த ஆன்சருக்கு ஆன்சர் ஏ தான் விட்டுருக்காங்க. நீங்கள் ஆன்சர் பிஐ நம்ம கிளைம் பண்ணலாம். சரிங்களா? ஏன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இங்கே ஆளுநர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1980 ரொம்ப வலிமையாக, சரிங்களா, 1980 வலிமையாக சொல்லிட்டு வர்றாங்க. சரிங்களா, எஸ்ஆர் பொம்மை வழக்கு இருக்குது. சரிங்களா, அப்புறமேல பூஞ்சி கமிஷன் இருக்குது, அப்புறமேல சர்க்காரியா கமிஷன் இருக்குது, ராஜமன்னார் கமிஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கமிஷன் வந்து பரிந்துரை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, குறிப்பாக சர்க்காரியா கமிஷன் வந்து உங்களுக்கு அந்த ஆளுநர் சம்பந்தமாக பல்வேறு அதிருப்திகளை தெரிவிச்சிருந்தது இல்லையா, அதனால இது கூற்று காரணம் ரெண்டுமே சரி, விளக்கம்னே எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிரதிநிதியாக அவங்க இருக்கிறதுனால இது எதிரானது அப்படிங்கிறது மாதிரி நம்ம காரணமாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 100% சரியா என்னங்கிறத வந்து நான் முடிவு பண்ண முடியாது, மற்ற கல்வியாளர்களும் முடிவு பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதிகாரமிக்க அந்த அமைப்பு ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் பாம்பேயை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ரெப்ரசன்டேஷன் கீ சேலஞ்ச் பண்ணலாம், அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா, ஓகே. அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 75 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 75ல் நமக்கு இது மாதிரியான ஒரு சான்சஸ் இருக்குது, கீ சேலஞ்ச் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 75. இப்போ கொஸ்டின் நம்பர் 75 பாருங்களேன். இந்த புறவயத்தன்மை, முன்கவனிப்புத்தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை டேஷின் அம்சங்களாக அறிவியல் முறை. சரிங்களா, அறிவியல் முறை. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆன்சரை நான் தவறுன்னு சொல்ல வரல, அறிவியல் முறை சரிதான், இது மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் அறிவியல் விசாரணை, அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் பரிசோதனை, இது மூணுமே அறிவியல் மெத்தட் தான். சரிங்களா, அறிவியலை பேஸ் பண்ணி தான் வருது. எதுவுமே கலை சம்பந்தமாகவோ மற்ற துறைகள் சம்பந்தமாக எதுவும் இங்கே இல்லை. எல்லாமே அறிவியல் முறைன்னு சொல்லும் பொழுது இது எல்லாமே அறிவியல் முறைகளுக்குள்ளே வருது. ஸோ இதையும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஏபிசிடி எல்லாமே 4 ஆன்சரும் சரிதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏ போட்டிருந்தீங்கன்னா விட்டுருங்க, பிசிடி யாராவது நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம். சரிங்களா, இது போன்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் அறிவியல் வருது. ஸோ ஓகே, அதான் நான் சொல்லிட்டேன், டிஎன்பிஎஸ்சி தான் இறுதி முடிவு எடுப்பாங்க. சரிங்களா, ஓகே. அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 82. கொஸ்டின் நம்பர் 82. கொஸ்டின் நம்பர் 82ல் பாருங்கள், இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். அவங்க கொடுத்துருக்கிறது முதுக்குறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, விரலியர் அப்படிங்கிறதையும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். சரிங்களா, விரலியர் அப்படிங்கிறவங்க வந்து பெண்கள் தான். இதில் வந்து இலக்கியம், இசை, நாடகம் அதில் அவங்களும் தேர்ச்சி பெற்றவங்க தான். ஸோ முதுக்குறவை நான் விட இல்லை அப்படின்னு சொல்ல வரல. சி ஆன்சர் பண்ணவங்க விரலியரும் ஆன்சராக எடுத்துக்கலாம். சரிங்களா, இதற்கான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்தவங்க அவங்க அந்த புக்ஸில் இருக்குது. அப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா விரலியர் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. மேலும் வந்து நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். விரலியருங்கிறது இதுக்கு ஆன்சராக நீங்கள் எடுத்துக்கலாம். யாராவது சி போட்டிருந்தீங்க அப்படின்னா இதை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுக்கு வந்து ஆன்சர் என்ன பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் சி. சரிங்களா, ஓகே. அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 87. கொஸ்டின் நம்பர் 87. இப்போ இந்த தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டியது, இது வந்து சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மாற்றமே இல்லை, பர்ஃபெக்ட் துவை அப்படிங்கிற ஒரு வகையான வேட்டி. சரிங்களா, ஆனால் இப்போ தாலாட்டு பாடல் இது வந்து யூனிட் 8லேருந்து வந்திருந்தால் கூட இந்த கொஸ்டின் தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டியது கட்டி வரும். அப்போது இன்றளவுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சங்க காலத்தில் தூய் வேட்டி கட்டினாங்க, இப்போ எல்லாமே பட்டு வேட்டி தான் கட்டுறாங்க. சரிங்களா, அதனால் பட்டு வேட்டி கட்டுறாங்க, நீங்கள் சந்தன வேட்டி கூட கட்டுறாங்க. பட் பட்டு வேட்டிங்கிறது எல்லா நிகழ்வுகளையும் நடக்குது. அப்போ தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி சங்க இலக்கியப்படி அப்படிங்கிற சங்க காலத்தில் அல்லது சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அப்படிங்கிறது மாதிரி அந்த வார்த்தையை கொடுத்துருந்தாங்க, அந்த சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா துவை வேட்டி பர்ஃபெக்ட் கரெக்ட், பட்டு வேட்டி வராது. ஆனால் இங்கே சங்க இலக்கியங்கள் அல்லது தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிற வார்த்தை இல்லாததுனால நம்ம பட்டு வேட்டி தாராளமாக சொல்லலாம். சரிங்களா, அப்போ ஏ ஆன்சர் யாரெல்லாம் ஏ போட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கிளைம் பண்ணலாம். ஓகேவா, தவறு கிடையாது, டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணட்டும். சரிங்களா, அதாவது
ஒரு மாநில அளவில் மிகப்பெரிய தேர்வு, பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வட்டிக்கு வாங்கி ரூம் எடுத்து ஒரு வேளை சாப்பிட்றது கூட வழி இல்லாமலாம் கஷ்டப்பட்டு டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை வச்சு படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் வர்றது மாதிரியோ விடை கோருவதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரியோ கொஸ்டின் செட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை தான் எல்லா ஸ்டூடெண்ட் எதிர்பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சி எல்லா விதத்துலையும் சிறப்பாக பர்ஃபெக்டாக ரொம்பவே அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் இருக்குது, பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் இந்த கொஸ்டின் செட் பண்ணுறதெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்டோட மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் அடுத்தது 100. கொஸ்டின் நம்பர் 100, 100வது கொஸ்டினில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நமக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் நம்பர் 100 எடுத்துக்கங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6154 hours அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகேவா? இது இங்கே அந்த ஆப்ஷனே கிடையாது. அதனால் ஆக்சுவலாக இவங்க டேரெக்டாக வந்து 7.5ல் 20% பார்த்து லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நம்ம 6.25 அப்படின்னு ஆன்சர் வரும்போது 6 மணி நேரம் எடுத்துக்க முடியாது, 6.5 மணி நேரம் எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த கொஸ்டின் வந்து டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணணும், இந்த 100வது கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து ABCD ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆப்ஷனை போட்டிருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கணும் 100வது கொஸ்டினுக்கு. சரிங்களா? ஓகே. அப்புறமேல கொஸ்டின் நம்பர் தமிழில் 101. இந்த தடவை தமிழ் வந்து வரலாறு காணாத அளவுக்கு, அதாவது ஒரு சிலபஸ் வச்சுருக்காங்க. அதில் ஸ்டேட் போர்டு 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் புத்தகம் நிறைய டேட்டாக்களை தாங்கி நிற்கிறது. அப்போது அதை படிக்கிறதே மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்குது. அதை தாண்டி பழைய புத்தகம் 6லேருந்து 12 அதையும் படிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இப்போ சிறப்பு தமிழ்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுது. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி நோக்கி நகரக்கூடிய ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழி படித்தவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஓகே, இருக்கட்டும். இப்போ இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 101 பாருங்களேன். நிழல் போல தொடர்ந்தான். இதை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா உரு உவமைன்னு சொல்கிறாங்க. இது சரிதான், நாம் தவறுன்னு சொல்ல வரல. பட்டு தொடர்ந்தான் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க நிழல் போல அப்படின்னாலே அது உவமை தான், அதில் மாற்றம் கிடையாது. சரிங்களா? நிழல் போல தொடர்ந்தான், அப்போ இது ஒரு வினையாகுது. ஸோ வினை உவமை சொல்லலாம். சரிங்களா? அப்புறமேல இது உரு அப்படின்னாலே வடிவம் தான் அர்த்தம், வடிவ உவமை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ உரு அப்படின்னாலும் அப்போ ஆன்சர் இந்த 101வது கொஸ்டினுக்கு ஏ போட்டிருந்தீங்கன்னா அடுத்து சி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணலாம். சரிங்களா? தாராளமாக கிளைம். ஏன்னா உரு என்றால் வடிவம், உரு என்றால் என்ன அர்த்தம், வடிவம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். ஸோ வினை அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறதுனால இது வந்து வினையை அடிப்படையாக கொண்டு வருகிறது. அங்கே வினை நடைபெறுகிறது. சரிங்களா? தொடர்றான் இல்லையா, தொடர்தல் அப்படிங்கிறது. அதனால் நான் அதையும் சொல்கிறேன். ஸோ ஏஎன்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது டி தவறுன்னு சொல்லலை, டி சரி. சரிங்களா? சரி, பட் இருந்தாலும் ஏயும் சியும் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 115. கொஸ்டின் நம்பர் 115 பாருங்கள். இங்கே பாருங்கள், பிழையான இணையை கண்டறிக அப்படின்றாங்க. தவறான இதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சென்டென்ஸ். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஆராய்ந்து பாராமல் அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? ஆயிரங்காலத்து பயிர் இது வந்து சரி, நீண்ட காலமாக இருப்பு, காணல் நீர் இதுவும் சரி, இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல். சரிங்களா? கம்பி நீட்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொய்யையும் புரளியையும் அள்ளி வீசுறது. சரிங்களா? தேவையில்லாமல் பில்டப் விடுறது, தவறான தகவல்களை வந்து சொல்லிக்கிட்டு பில்டப் காட்டிக்கிறது தான் கம்பி நீட்டுதல். ஸோ அதுக்கு விரைந்து வெளியேறுதல் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை. அதனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 115க்கு நீங்கள் டி ஆப்ஷனை ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக. கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் இது ஓகே. சரிங்களா? நீங்கள் கம்பி நீட்டுதல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக டெல்லியை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தாராளமாக கீ சேலஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டுக்கு போகணும். 115. சரிங்களா? அடுத்து 138. கொஸ்டின் நம்பர் 138 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 138. நமக்கு ஒரு கொஸ்டின் வந்தால் கூட நம்மளுடைய வெற்றி வந்து உறுதிப்படும். சரிங்களா? ஒரு கொஸ்டினாலே எத்தனையோ பேர் வெற்றியை இழந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவேட் ஆகிலாம் போகிறாங்க, மன உளைச்சலில். டிஎன்பிஎஸ்சியே வேண்டாங்கிற மனநிலைக்கெல்லாம் வந்துடுறாங்க சொல்கிறேன். ஸோ 138. இப்போ 138ல் வந்து பாருங்கள், இதில் வந்து யானை தன் வாய் நீரை கொண்ட வழி தேம்பு தடக்கை குன்றுப்புக்கு பாம்பின் தோன்றும் இருக்குது. இதில் வந்து மெய்ப்படிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மெய்ப்படிமம் அப்படிங்கிறது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட்டு
உருப்படிமம் அப்படிங்கிறது மெய்ப்படிமத்தோட மற்றொரு பேர் தான் உருப்படிமம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 12th புத்தகத்தை பாருங்களேன். இங்கே பாருங்கள், உருப்படிமம், மெய்ப்படிமம். ஓகே, நீங்கள் இந்த மெய்ப்படிமமும் உருப்படிமமும் ஒரு சில இடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரெண்டும் சேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அது நிறப்படிமம் அப்படிங்கிற படிமம்ங்கிற ஒரு மாதிரி, படிமம்னா என்ன, உருவப்படுத்துறது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். மெய்ப்படிமம் அப்படிங்கிறத நீங்கள் கிளைம் பண்ணுறப்போ உங்களுக்கு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சரி, 138க்கு டெல்லி நீங்கள் ஆப்ஷனாக கொடுக்கலாம். ஓகேவா? ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ உருப்படிமத்துக்கு மெய்ப்படிமம் அப்படிங்கிற பேர் இருக்கிறதாகவும் கல்வியாளர்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறபடி கொஞ்சம் உருப்படிமம் அப்படின்னா வந்து நிறப்படிமம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. சரிங்களா? ஓகே, இருக்கட்டும். அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 140, 138 முடிஞ்சு இல்லையா? 144ல் ஒரு கொஸ்டின் இருக்குது. 144. இப்போ இந்த 144 கொஸ்டின் பாருங்கள். கீர்த்தனை டேஸ் வகைகளில் ஒன்று, சிற்றிலக்கியம் தான், அதில் மாற்றமே கிடையாது. 100% சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் கீர்த்தனை வந்து நிறைய இடங்களில் பயன்படுகிறது. எங்கன்னா பக்தி இலக்கியம், அதாவது பக்தி இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பக்தி கீர்த்தனைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஆன்மீகத்தில். அதனால் இதை சி பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து கிளைம் பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்களோ சியும் வைக்கலாம், டியும் வைக்கலாம்னு சொன்னால் ஆன்சர் ரெண்டையுமே வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிற்றிலக்கியம் தான். பட் கரெக்டு வந்து சிற்றிலக்கியம், அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? ஓகே, 96 வகை சிற்றிலக்கியம். இப்போ பல்லு அப்படிங்கிற இலக்கண இலக்கியம் வந்து சிற்றிலக்கியங்களில் ஒன்று வருது இல்லையா? அது மாதிரி 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் சிஏ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணலாம். சரி, அடுத்தது 145 தெம்மாங்கு. இதில் தான் பிரச்சனை நிறைய ஆரம்பிக்குது. தெம்மாங்கு அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், தென் ப்ளஸ் பாங்கு. ஓகேவா? இதுதான் வந்து புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக் டேட்டா படி தென் ப்ளஸ் பாங்கு தான் சரி. தேன் ப்ளஸ் பாங்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல. சரிங்களா? இது ஆழ்தி நீடல் குறில் நெடிலாக மாறி தெம்மாங்கு தேன்பாங்குன்னு சொல்லலாம். அவங்க சொல்கிறதும் ஒரு வகையில் சரி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் தென்பாங்குங்கிறது ஸ்கூல் புக்கு படி புணர்ச்சி விதிப்படி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ 145க்கு ஸ்கூல் புக் டேட்டா படி ஏ கொடுத்தே ஆகணும். சரிங்களா? இது கிளைம் பண்ணலாம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 151. 151 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 5 விளையாது 50 விளையுமா, இது ஆகு பெயர் இருக்குது. சரிங்களா? 4ம் 2ம் சொல்லுக்குருதி ஆகு பெயர் இருக்குது. 4ம் 2ம், 4னா திருக்குறள், 4னா ஆலடியார், 2ம்னா திருக்குறள், 5ல் 50. அப்போ 5ல் அப்படிங்கிறது வந்து 5ம் 50 வந்து அந்த வயதில் இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்குது. அதனால் இதெல்லாம் ஆகு பெயர்னு சொல்கிறோம். இப்போ 4ம் கிழமையும் நலிந்தோர் கிளை, இதில் ஆகு பேர் இல்லை, இது மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இது பர்ஃபெக்ட் கரெக்ட். பட் அதே நேரத்தில் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, இந்த இதில் வந்து லிசன் பண்ணுங்களேன். 4ம், அதாவது ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, அதை நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஆன்சராக வராது. சரிங்களா? ஆனால் இங்கே ஆளும் வேலும் பல்லுக்குருதினா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆளும் வேலும், ஆலமரமும் வேலமரமும் அந்த குச்சியில் பல்லு விளக்குனா பல்லு வந்து உறுதிப்படுங்கிறாங்க. இதில் ஆளும் அப்படிங்கிற ஆள் அப்படிங்கிறது ஆலமரத்தையும், வேலுங்கிறது வேலமரத்தையும் தான் குறிக்குது. இங்கே ஆகு பேர் இல்லை. ஒன்றின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை தொண்டு தொட்டு குறித்து வருவது தான் ஆகு பெயர். அது நம்ம மிக தெளிவாக படித்து வச்சுருக்கோம். அப்போ ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு கொடுத்துருந்தா மட்டுமே இந்த ஆப்ஷன் விடையாக வராது. ஆனால் ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு சொன்னதுனால இந்த ஆப்ஷனும் விடையாக வரும். ஸோ 151க்கு நிச்சயமாக ஆன்சர் சியையும் நம்ம ஆன்சரை எடுத்துக்கணும். சரிங்களா? நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 168. கொஸ்டின் நம்பர் 168. இப்போ 168 பாருங்கள். பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஊன் புதிய விழா, ஊன் புதிய விழா. சரிங்களா? இவங்க சொல்கிறது ஊன் புதி அவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. அவிழா அப்படிங்கிறதுக்கு மீனிங் தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரிங்களா? இப்போ அவிழா அப்படின்னா இப்போ இந்த இதுக்கு வந்து அதாவது புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா 1 அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்திருக்கும் புணர்ச்சி விதிப்படி அதை அவற்றை பிரிக்கும் போது பொருள் தரணும். ஒவ்வொரு சொல்லும் பொருள் தர வேண்டும்.
அந்த வகையில் பிரித்தா அவிலாங்கிறதுக்கு எனக்கு பொருள் கிடைக்கல, சரிங்களா. பட்டு விதிமுறைப்படி வந்து ஊன் பொதி அவிலா இந்த இடத்துல வந்து ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஈமும் ஏமும் இவ்விருமையும் தோன்றும் அப்படிங்கிற புணர்ச்சி விதியை பயன்படுத்தி ஈங்கிற உடன்படுமை தோன்றும். ஈயும் ஆவும் சேர்ந்து யா பொதிய ஊன் பொதி அவிலா அப்படின்னு வரும். அதில் மாற்றுக்கிறதுல பர்ஃபெக்ட், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. இந்த அவிலாவுக்கு மீனிங் இருந்தால் இது சரிதான். பட் இந்த ஏ ஆப்ஷனை பாருங்களேன், ஊன் பொதிய விழா, சரிங்களா. பொதிய அப்படின்னா பொதி அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா. பொதினா என்ன அர்த்தம், சுமை அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அப்போ ஊன் பொதி விழா இது வந்து இயல்பு புணர்ச்சியாகவே, அதாவது தோன்றல் கெடுதல் திரிதல் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், தோன்றல் விகாரமோ கெடுதல் விகாரமோ திரிதல் விகாரமோ இல்லாமல் இயல்பாக புணர்ந்தது அப்படின்னா அது பேர் இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். இப்போ அந்த வகையில் ஊன் பொதிய விழா, ஊன் பொதிய விழா இது அப்படியே இருக்குது. இதையும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம், தவறு கிடையாது, சரிங்களா. ஆனால் அவிலாவுக்கு மீனிங் இருந்துச்சு அப்படின்னா இது புணர்ச்சி விதிப்படி இது சரி. பட் இது இயல்பு புணர்ச்சிப்படி ஏயும் சரி. 168க்கு ஆன்சர் ஏ போட்டிருந்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம், சரிங்களா. ஓகே, அப்புறமேல கொஸ்டின் நம்பர் 180 பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 180, மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டது என கூறப்படுகிறது. இது ஐவகை சொல்லியிருக்காங்க, இருக்கலாம் ஐவகை, சரிங்களா. நம்ம பழைய புத்தகத்தில் மேடை பேச்சு வந்து நடைகள்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இருக்கட்டும், ஐவகை ஆன்சரை சரியாக கூட இருக்கட்டும், அதில் மாற்றம் இல்லை. பட் எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் இது பழைய புக்கில் நமக்கு இருக்குது. ஸோ மூவகை அப்படிங்கிறத நம்ம பழைய புக்கு பேசுகிறேன், நம்ம ஆர்குமெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்க முடிவு பண்ணட்டும். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின்ஸ் 180. ஸோ ஐவகைன்னு சொல்லியிருக்காங்க, எங்கேயாவது கூட இருந்திருக்கலாம். சரி, ரைட், ஓகே. இந்த 180 பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 200, சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 200 உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார்? குதம்பை சித்தர் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இல்லை என்று சொல்வதற்கு மறுப்பதற்கு இல்லை. சித்தர் அப்படின்னாலே, சரிங்களா, சித்தர் அப்படின்னாலே அவங்க நிலையாமையை பாடுபவர்கள் தான், சரிங்களா. உலகியல் உண்மைகளை சொல்லக்கூடியவர்கள் தான் சித்தர்கள், சரிங்களா. அப்போ இதில் உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். புத்தகத்தில் ஒரு வரி இருக்குது, உலகம் நிலையற்றது என குதம்பை சித்தர் பாடினார் அப்படின்னு அந்த வரி இருக்கிறதுனாலேயே மற்ற சித்தர்கள்லாம் அதை பற்றி பாடலைங்கிற அர்த்தம்லாம் கிடையாது, சரிங்களா. அதனால சித்தர் அப்படின்னாலே நிலைத்தன்மை, அதாவது நிலையற்றதை பற்றி பாடக்கூடியவங்க. அதனால் இடைக்காட்டு சித்தரையும் சேர்த்துக்கலாம், நீங்கள் இதில் பட்டினித்தாரையும் சேர்த்துக்கலாம். அப்போ ஏயோ சிஏயோ நீங்கள் ஆன்சராக பண்ணியிருந்தாலும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். பட் சி வந்து, அதாவது பாம்பே வந்து நான் ஆன்சர் இல்லை தப்புன்னு சொல்ல வரல, ஓகேவா. இதுவும் ஆன்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன், சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கம்பல்சரி வர 30/9/2024 5:45 மணி மாலை அதுக்குள்ளே ஹீட் சேலஞ்ச் பண்ணிடுங்க, சரிங்களா. வேறு ஏதாவது ப்ரூஃப் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சரிங்களா அடுத்த வீடியோ கூட கம்ப்ளீட் ப்ரூஃப் கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஓகேவா. தேங்க்ஸ் டு ஆல்.